இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதித்து அனுதினம் அவரை நினைத்து பார்த்து அவருடைய தயவிலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் நாங்கள் இந்த வேளையிலும் ஒரே குடும்பத்திலே இணைந்திருக்கிறவர்களைப் போல ஒன்றாக இணைந்து ஒரே மனத்தவர்களாக இந்த இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் இணைவோம். நாம் பல பேர் பல இடத்திலே நாம் தூர இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது போல என் நாமத்தில் 2-3 ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற இடத்தில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனிப்பட்ட ஜெபத்திலே இருக்கலாம். தனி ஜெபம், பர்சனல் பிரேயர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது முக்கியமானது. ஆனால் அதே நேரத்திலே அந்த தனிப்பட்ட ஜெபத்தினால் செய்ய முடியாத காரியங்களை நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அது சாத்தியமாக மாறும். காரணம், பல பேர் இயேசுவின் பெயரால் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் இறை வேண்டல் என்று சொல்லுவோம், இன்டர்செசரி பிரேயர். இந்த நேரத்தில் நாம் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நம்முடைய வாழ்வின் தடைகளை ஆண்டவர் படிக்கலாய் மாற்றும்படியாக ஒப்புக் கொடுப்போம். அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரை இயேசுவின் வல்லமையை நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதா, ஆச்சரியத்துக்குரிய மாதா, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருளை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய சுகத்தை, இறை பிரசன்னத்தை, வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே. நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வேளையிலே ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதிப்போம். அப்பா, யெசையா, என் வாழ்வு நீர் தந்தது. யெசையா, இனி வாழ்வது உமக்காக. என் பயணம் உம்முடைய பாதையில், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு வழிகாட்டி ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கருணையிலே மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு நினைத்து துதித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெசையா, என் வாழ்வு நீர் தந்தது, இனி வாழ்வது உமக்காக. என் பயணம் உன் பாதையில், உம்முடைய வார்த்தை எனக்கு வழிகாட்டி. நான் முதலாக ஆண்டவருக்காக பாடல் எழுதுகிற பொழுது, நான் ஒரு நாள் ஒரு ட்ரெயினில் பயணம் போய் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் இந்த பாடலை பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுத்தார். யெசையா, என் வாழ்வு நீர் தந்தது, இனி நான் வாழ்வது உமக்காக.
இந்த பயணம் உம்முடைய பாதையில் உம்முடைய வார்த்தை தான் எனக்கு வழிகாட்டி. இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதிப்போம். உடைந்து போன உள்ளத்தை குணமாக்குறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். துயரற்ற அழுவோருக்கு ஆறுதலாக இருக்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நீர் என்னை வழி நடத்தும். சாத்தானின் தடைகளை நீர் உடைத்து விடும். உம்மை போற்றுகிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசையா, என் வாழ்வு நீ தந்ததையா. இயேசையா, இனி வாழ்வதும் உமக்காகத்தான். இயேசையா, என் வாழ்வு நீ தந்ததையா. இயேசையா, இனி வாழ்வதும் உமக்காகத்தான். இயேசையா, என் பயணம் உன் பாதையில் தான். இயேசையா, உம் வார்த்தை என் வழிகாட்டிதான். இயேசையா, என் வாழ்வு நீர் தந்ததையா. இயேசையா, இனி வாழ்வதும் உமக்காகத்தான். உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதிங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். பாதுகாப்பனே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே உம்மை பலியாக கொடுத்தவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரே உங்களை ஆண்டவரே உமக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமது மகன் மகளாக ஆண்டவரே உங்களை நீர் ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே உமது கருவிகளாக எங்களை பயன்படுத்தி ஆண்டவரே, உமது அன்பு குழந்தைகளாக ஆண்டவரே எங்களை அரவணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே பாதுகாப்பனை அனைத்துமாக இருந்து எங்களை வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, எங்கள் அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்தருளும். அப்பா பாதுகாப்பனே, எங்கள் வாழ்வை உமக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, உடைந்த உள்ளத்தை குணமாக்குபவரே, உம்மை புகழ்கின்றோம். துயரற்று அழுவோக்கு ஆறுதலான உம்மை புகழ்கின்றோம். உடைந்த உள்ளத்தை குணமாக்குபவரே, உம்மை புகழ்கின்றோம். துயரற்று அழுவோக்கு ஆறுதலான உம்மை புகழ்கின்றோம். இயேசுவே, என்னை வழி நடத்தும். சாத்தானின் தடையை உடைத்து விடும். இயேசுவே, என்னை வழி நடத்தும். சாத்தானின் தடையை உடைத்து விடும். ஐயா, உம்மை புகழ்கின்றே, துதித்து மகிழ்கின்றே. இயேசையா, என் வாழ்வு நீ தந்ததையா. இயேசையா, இனி வாழ்வது உமக்காகத்தான். இயேசையா, என் வாழ்வு நீ தந்ததையா. இயேசையா, இனி வாழ்வதும் உமக்காகத்தான். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இனி வாழ்வது நாங்கள் உமக்காக. ஆண்டவரே, ஜெப வேளையிலே எங்களுக்கு ஆறுதலாக வருகிறவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையின் ஆழங்களை நிரப்புகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெப வேளையில் என்னை ஆளுகை செய்யும்
உம்மை புகழ்கின்றேன். ஜெப ஆவியை என்னில் பொழிபவரே, உம்மை புகழ்கின்றேன். ஜெப வேளையில் என்னை ஆளுகை செய்யும் உம்மை புகழ்கின்றேன். ஜெப ஆவியை என்னில் பொழிபவரே, உம்மை புகழ்கின்றேன். அதிகாலையில் கரங்களை விரித்து முழங்காலில் இருந்து வணங்கிடுவேன். அதிகாலையில் கரங்களை விரித்து முழங்காலில் இருந்து வணங்கிடுவேன். ஐயா உம்மை துதித்திடுவேன், துதித்து மகிழ்ந்திடுவேன். இயேசையா இயேசையா என் வாழ்வு நீ தந்ததையா. இயேசையா இனி வாழ்வது உமக்காகத்தான். இயேசையா என் பயணம் உன் பாதையில் தான். இயேசையா உம் வார்த்தை என் வழிகாட்டிதான். இயேசையா என் வாழ்வு நீ தந்ததையா. இயேசையா இனி வாழ்வது உமக்காகத்தான். ஐயா உம்மை புகழ்கின்றேன், துதித்து மகிழ்கின்றேன். என்னோடு சேர்ந்து குடும்பமாக இணைந்து உம்மை புகழ்கின்றேன், துதித்து மகிழ்கிறேன், துதித்து மகிழ்கின்றேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உமக்கு நன்றி சொல்வேன், உமக்கு நன்றி சொல்வேன். உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உமக்கு நன்றி சொல்வேன், உமக்கு நன்றி சொல்வேன். உம்மை ஆராதி அப்படியே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பரிசுத்தாவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும், அசைவாடும், எங்களை வழி நடத்தும், எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும். உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் குடும்பங்களையும் நீர் தொட்டருளும். உம்முடைய வார்த்தை வாழ்வு தரும் உணவாக, ஆன்ம உணவாக எங்களை பலப்படுத்துகிற, ஆவிக்குள் எங்களை பலப்படுத்துகிற உணவாக மாறட்டும். நன்றி சொல்லி ஜெபித்து துதித்துமே ஆராதிக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி பரிசுத்த பிதாவே. Thank you Lord. Thank you. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே 31 தொடக்கம் 33 இறை வசனம் சொல்லுகிறது. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர்.
உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். உங்களுக்கு இவை யாவையும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு இறைவார்த்தை பகுதி. இந்த இறைவார்த்தை பகுதி யாருக்கு சொல்லப்படுகிறது? சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு உடன் இருக்கும்படியாக, அவர்களை வலுவூட்டும்படியாக இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். நாம் கவலைப்படுவதால் ஒன்றுமே செய்ய முடியாது. கவலை என்ன நடக்குமாம்? எங்களுடைய எனர்ஜியை அதிகமாக வீணாக்குமாம். ஆனா செயல்பாடை அது குறைக்கும், தடை செய்யும். சொல்லுவாங்க அழகாக, the worry will gain, எங்களுடைய கவலைகள், worry will gain the energy and slow in progress. நாங்க எங்களை கவலைப்பட்டு எங்களுடைய சக்தியே நாங்க வீணாக்குவோம். ஆனா நாங்கள் செயல்பட வேண்டியவற்றை நாம் குறைத்துக் கொள்வோம். ஆனா இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பிற இனத்தவர்கள், மற்றவர்கள், கடவுளை நாடாதவர்கள், கடவுளை தேடாதவர்களை போல ஏன் நீங்களும் அப்படி இருக்கிறீர்கள்? அவர்கள் தான் இந்த உலகத்தின் போக்கின்படி எப்பொழுதும் உலக காரியங்களிலே நமக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, நாம் எதை சாப்பிடுவோம், எதை உடுப்போம், என்னென்று நாம் வாழுவோம் என்ற அந்த எண்ணத்திலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். நாம் கடவுளே, ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே என்று சொல்லி ஜெபித்து துதித்து அவரை ஆராதித்துக் கொண்டு அவரை வழிபட்டு கொண்டிருக்கிற நாங்கள் அவர்களைப் போல வாழ முடியாது. காரணம், இந்த வார்த்தை நமக்கு ஒரு அஷூரன்ஸ், அதாவது நமக்கு ஒரு உறுதிப்பாடை தருகிறது. உங்கள் விண்ணக தந்தைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும். இவை யாவும் உங்களுக்கு தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். எபேசியர் 3:20-21 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான வல்ல செயல்களை செய்கிறவர் அவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலைப்படுகிறார். அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறார். உங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆகவே அனைத்துக்கும் மேலாக உங்களுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய கண்ணோக்கம், உங்களுடைய போக்கஸ் எதிலே இருக்கணும்? அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நீங்கள் நாடுங்கள். அவருடைய ஆட்சி, இறை ஆட்சியின் மக்களாக உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் நீங்கள் இறையாட்சிக்குரியவர்களாக வாழ வேண்டும். இறையாட்சி என்பது அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் நீதியிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பது. ரோமையர் 14:17 சொல்லுகிறது. அவருக்கு ஏற்புடைய விதத்திலே வாழ, நீதியில், கடவுளுடைய தன்மையில் நீங்கள் வாழுங்கள், நீதி உள்ளவர்களாக இருங்கள். அப்படி வாழுகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தேவையான அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். இதுதான்
இறையாட்சியினுடைய ரகசியம். நாம் அங்கும் இங்கும் ஓடி களைத்து போவதை விட நாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே இருந்து அவருக்குரிய மக்களாக வாழ, அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து, அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து, அவருக்குள் எங்களை அர்ப்பணித்து வாழுகிற பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தையின் வழியாக நம்மளோடு உடனிருந்து செயலாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மளோடு உடனிருந்து செயலாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஒரு கணம் கண்களை மூடி, ஒரு கணம் கண்களை மூடி, கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நெஞ்சோடு கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் உங்களை அர்ப்பணிங்க. உம்முடைய பிரசன்னம் நான் நாடி வருகிறேன். உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய இருத்தலை நான் மறந்து இழந்து, நம்பிக்கை இழந்து, நான் தடுமாறி தள்ளாடி திரிந்ததை நினைத்து ஆண்டவரே என்னை மன்னியும். இயேசுவே, மீண்டும் உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ள உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே, இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவரே, என் இயேசுவே, என் நாதனே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் கழுவி எங்களை தூய்மையாக்கும். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எங்களை வழி நடத்துகிற நீர் எங்களோடு உடன் இருக்கிறீர். எங்களுக்கான அனைத்தையும் நீர் கொடுக்க தாராள மனமுடையவர்களாக நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர், உடன் இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பீர். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமை, உம்முடைய வல்லமை எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவர் மீது அளவில்லாமல் இறங்கி வந்தவர்களை தொடும்படியாக நீர் ஆளுகை செய்த செபங்களை எல்லாம் ஆண்டவராகி இயேசுவின் வல்லமைக்கு பேராலே செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.